Hello friends, welcome back to my channel. So in the video la vandu or different ana or video da na kondu vandirukken, that is skincare routine. Yes, skincare routine edume edha vidhathilum different illa, but still என்னோட அப்பா வீட்ல இருந்து நான் இந்த ஷூட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ வெளியே போயிட்டு வந்த உடனே உங்கள் முன்னாடி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போகிறேன். லைக் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, ஏதாவது பர்ச்சேஸ்க்கு போகிறீங்க, இல்லை ஏதோ வேலையாக போகிறீங்க, சன் டைமில் போகிறீங்கன்னா செம்மையாக டேன் ஆகும். கரெக்டாக நம்ம ஃபேஸ் வந்து இருக்கிறதுலையே அப்படியே கருப்பாக அப்படியே டேனிங்க்கு ஃபேஸில் வருவோம். ஸோ அது எல்லாமே எப்படி சிம்பிளான வேலை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆக போகுது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்களும் அதை செக் அவுட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் நான் கன்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் ado, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும்னா, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சன்ஸ்க்ரீன் நீங்கள் அந்த டைமில் எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல, இல்லை மறந்துட்டிங்கன்னா டோன்ட் வரி, ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் சன்ஸ்க்ரீன் பண்ணாத ஒரு சில திங்ஸ் கூட ஆலோவேரா ஜெல் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு பண்ணும். ஓகே, ஸோ நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷை மறக்காமல் பண்ணுங்கள். நிறைய பேர் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறோம், சோஃபாவில் போய் உட்காந்துடுவோம், ஆர் எல்ஸா வீட்டில் ஈவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதெல்லாமே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இங்கே பயோட்ரிக்கோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. எனக்கு 2 வீக்ஸாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, எனக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். சாஃப்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின் வந்து. அட் த சேம் டைம் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்குது, ஆரல்ஸ் டெட் ஸ்கின் இருக்குன்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ். ரொம்பவே அஃபோர்டபுள், ஜஸ்ட் 200 rupeesக்கு கீழே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் டைமில், ஓகே, வந்த உடனே இது எல்லாமே பண்ண முடியாது இந்த ஸ்கின் கேர், டு பி வெரி ஹானஸ்ட். ஸோ ஈவினிங் டைமில் ஓகே, ஒரு 5:30 or 6 o'clock மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேரை ஃபுல்லாக நாட் பண்ணிக்கலாம். ஸோ நாட் பண்ணி அப்படியே போனி டைல் போட்டால் எனக்கு செட் ஆகாது, பிகாஸ் ஹேர் வந்து கொஞ்சம் திக். ஸோ கொஞ்சம் அது செட்டே ஆகாது. ஓகே, நான் பன் மாதிரி போட்டுடுறேன். பன் மாதிரி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். எஸ், ஸோ நீங்களும் இப்போ வெளியே போயிட்டு வரீங்க, செம்ம டேன் ஆகுது உங்களுக்கும் ஸ்கின்னுனா, நீங்கள் இந்த ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கு பேர் கார்னியர் ஸ்கின் நேச்சுரல் பிரைட் கம்ப்ளீட் விட்டமின் சி சீரம் ஷீட் மாஸ்க். ஓகே, ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஷீட் மாஸ்க் இது. ஆப்வியஸ்லி நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அர்ஜென்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸை தான் நம்ம ரீச் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம். அப்படி இல்லைனா நைக்காவில் கண்டிப்பாக இருக்கும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த டேஸ் ஃபுல்லாக நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண பிறகு இந்த ஷீட் மாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து உங்கள் ஃபேஸில் 15 minutes வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்டில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் விட்டுடுங்க. இவ்வளோ தாங்க ஷீட் மாஸ்க்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்க்ரப்பு, இந்த ஃபேஷியல் திங்ஸ் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டைம் இல்லைன்னா தாராளமாக யூ கேன் ட்ரை திஸ் அவுட். ஸோ ஷீட் மாஸ்க்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற பேலன்ஸ் சீரம், இந்த ஷீட்டில் இருக்கிற பேலன்ஸ் சீரம் எடுத்து உங்கள் கையில் அப்புறம் கழுத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபார்மில் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அது வந்து தன்னால் ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடும். இவ்வளோ தான் ஷீட் மாஸ்கோட வேலை. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இல்லை தண்ணியை வச்சு கழுவுறது அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. ஸோ ஷீட் மாஸ்க் வந்து அதோட வேலை தன்னால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாஷ்லாம் பண்ணாதீங்க, அப்படியே அப்சர்வ் பண்ண விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ 15 minutes கழித்து நம்ம இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணலாம்.
ஓகே. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு நான் என்னோட ஷீட் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சீரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்கின்ல வந்து இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் சூப்பர் மசாஜ் வந்து பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேன் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ரிமூவ் ஆகும். அண்ட் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களோட ஃபுல் பிக்மெண்டேஷன் ஆரல்ஸ் டார்க் ஸ்பாட் வெளியே போயிட்டு வந்தோடனே ஒரு சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே குறைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சூப்பரான ஒரு ஷீட் மாஸ்க் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க மார்க்கெட்லனா கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்னியரோட இந்த ஷீட் மாஸ்க் வந்து வாங்கலாம். இது ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஒரு 2-3 ஷீட் மாஸ்க் வந்து ஒரு மந்த்துக்கு போதுமானது. பிகாஸ் நம்ம வந்து டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது இல்லை, கரெக்டாக? ஸோ ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணிவிட்டேன் அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் நீங்கள் ஷீட் மாஸ்க் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஃபேஷியலுக்கு கூட ஒரு தேவையே இல்லாத ஒரு டைம் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ண பாருங்கள். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அப்சர்வ் பண்ணேன் அண்ட் அப்சர்வ் ஆகிடுச்சு என்னோடய ஸ்கின்ல. அவ்வளோதான், இவ்வளோதான் ஷீட் மாஸ்கோட வேலை. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லா ஸ்கின் டைப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெளியே போயிட்டு வந்த உடனே உங்களால் யூஸ் பண்ண முடியலன்னா டூ இட் அட் ஈவினிங். ஓகே, ஈவினிங் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டைம் நான் சொல்லுவேன் ஸ்கின் கேருக்கு. ஏன்னா நான் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிற ஒரு டைம் வந்து. ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 4 o'clock சம்திங். ஸோ இந்த டைமில் கூட நீங்கள் பண்ணலாம் இஃப் யூ விஷ். ஓகே, ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன், ஸோ இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ்க்காக அண்ட் இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்காக அண்ட் டேனை வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், அகெயின் ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் டைப் வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து Keyயோட மாய்ஸ்சரைசர் அண்ட் இது வந்து விட்டமின் சி அண்ட் இ எக்ஸ்ட்ராக்ட் நிறையவே இருக்கிறதுனால சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக தான் எடுக்கப்புறம், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் வந்து சீரம்லாம் இருக்குது, கரெக்டாக? ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்து நான் ரப் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் லவ் ஸ்கின் கேர். இப்போ ஒரு 3 months-ஆக என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீனை பார்த்தீங்கன்னா ஓ மை காட் சூப்பராக இருக்குது அண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போவே வெயில் வச்சு கொளுத்துது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கேரை வந்து மறக்காமல் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த ஸ்பாட்ஸு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கிறது, அதிகமாக டார்க் சர்க்கிள் இருக்கிறது, இதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து நான் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய குட்டி ஸ்கின் கேர் ருட்டீன். இப்போது இந்த சம்மருக்கு ரொம்பவே தேவையான ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரைட், ஸோ இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து ட்ரை அவுட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்ல வந்து டிஃப்ரென்ஸு இப்படி பார்ப்பீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சதுன்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை கேர்ள்ஸ், பாய்.